சொந்த கதைகள் எல்லாம் சோத கதைகள் அல்ல. அப்பாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கைஸ். எங்கள் அப்பா இறந்து 19 வருஷம் ஆக போகுது. என்னால் அவரை திரும்பி பார்க்க முடியுமா முடியாதான்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்ப்ளெண்டரை பத்திரமா இன்றைக்கி வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அவர் ஞாபகமாக வச்சுருக்கேன். இந்த பைக்கை அவரும் நிறைய ஓட்டியிருக்கார். பார்த்து எனக்காக மெயின்டைன் பண்ணுவார். இப்போ தான் அந்த வண்டியை லைட்டாக டச்சப் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் டு 80% ஒரிஜினாலிட்டி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். September 5th 2001 அது டீச்சர்ஸ் டே அன்றைக்கி. ஸ்கூல் ஹாஃப் டே முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்புறம் டாட் ஒரு ஷார்ட் ரைட் போகலான்னு சொன்னார். எங்கள் சித்தப்பாவோட பைக் அப்போ இருந்தது எங்கள் வீட்டில். அது ஒரு கேலிபர். அந்த கேலிபரில் ஒரு ஷார்ட் ரைட் போனோம். ராஜ் பைக்ஸ் மூலக்கடை. உள்ளே போனவொன்னே பார்த்தா ஷைனி நியூ RX 135 ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு நிற்குது. மரூன் கலர். 2K கிட்ஸுக்கு இப்போ அது சொன்னால் எப்படி இருக்குன்றது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஆனாலும் அந்த ட்விஸ்ட் என்னென்னா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கி கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டில் ஒரு RX 100 இருந்தது கைஸ். எங்கள் அப்பாவுக்கு என்ன பயம்னா, எங்கள் அண்ணனோட RX 100 அது. எங்கே அந்த வண்டியை ஓட்டி ஏதாவது ஆகிட போகுதுன்ற பயத்தினாலே ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. எனிவேஸ் எனக்கு பார்த்தவொடனே ஒரு சந்தோஷம். அந்த பைக்கை வாங்கிட்டு வீட்டில் விட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் பேர்ல் ஹார்பர் படத்துக்கு போயிருந்தோம். அப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்தது பேர்ல் ஹார்பர் 2001. தட் வாஸ் அன் ஆசம் ஈவினிங். எனிவேஸ் த்ரோ பேக் டு 2005. எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்துட்டார். அவருக்கு நான் UK போய் MBA படிக்கணும்னு ஆசை. ஏன்னா நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு போய் படிக்கணுன்ட்டு. பட் எனக்கு தெரியும் அவரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் எப்படியாவது அதை நிறைவேறணுன்ற ஒரு நோக்கத்தோடவே இருந்தார். இறந்து போயிட்டார். ஸோ அவர் இறந்து போன உடனே எனக்கு எப்படியாவது இது செய்யணுன்றதுக்காக மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். பேங்காக ஏறி இறங்கினேன். எங்கள் குடும்பத்தோட சப்போர்ட்டும் இருந்தது. எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தது. ஏதோ அவரோட ஒரு கான்டாக்ட் மூலமாக ஒரு பேங்க்கில் லோன் கிடச்சிது. ஆனால் ரொம்ப அலைஞ்சேன், ரொம்ப அசிங்கப்பட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு அந்த ஒரு எஜுகேஷன் லோன் கிடந்தது. காட் வாஸ் டூ குட். லாங் ஸ்டோரி ஷார்ட், காட்ஸ் பீன் டூ குட் இன் மை லைஃப். சரி, இந்த வண்டி என்னென்னலாம் பார்த்துருக்குன்ட்டு நான் சொல்லட்டுமா? என் ஸ்கூல் ஃபேர்வெல்லை பார்த்துருக்கு. என்னோடய காலேஜ் டேஸை பார்த்துருக்கு. கண்ணீரோடு எங்கள் அப்பாவோட பிரிவில் நான் இந்த UK போகணுன்னு சொல்லிட்டு ஊராக அலைஞ்சது. நிறையா ஓட்ட வேண்டியிருக்கும். பைக் ஓட்ட வேண்டியது இருக்கும். கையில் 50 ரூபா தான் இருக்கும். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எவ்வளோ ஓட்டுவோம் அப்போல்லாம். இப்போல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு நாள் சந்தோஷமாக அந்த வீசா கலெக்ட் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டை வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் டேட் வித் மை க்ரஷ். ஜாப் இன்டர்வியூஸ் ஆஃப்டர் கம்மிங் ஹோம் பேக் டு சென்னை. எங்கள் அம்மா சீரியஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஹேட் டு கம் பேக். ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் ரைட் இன் 6 months. அண்ணோட லாங் ஸ்கூல் ரைட்ஸ். அவனோட ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல் ட்ராப். பயணம் போயிட்டே இருக்குது கைஸ். 2012 என் ஃபர்ஸ்ட் கார் வாங்கினாலும் இன்றைக்கும் என்னை பார்த்து நான் ரெடின்னு சொல்லுது இந்த வண்டி. இன்றைக்கி கூட என் சன்னை ஸ்கூலில் விட்டுட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். பயணங்கள் தொடரும். உங்களுக்கு இந்த ரெஸ்டரேஷன் பிடிச்சிருந்தனாலோ இல்லை என்னோடய கதை பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.